நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒயிட் சுகரை விட இந்த மாதிரி நாட்டு சக்கரை பனவெல்லம் இதுவே ரொம்ப சேஃப் அப்படின்ற அது வந்து புரிதல் இல்ல. நாட்டு சர்க்கரையும் சுகரும் ரெண்டுமே ஒண்ணுதான். அது நிறைய பேர் வந்து இல்ல 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 ரெண்டுமே ஒண்ணுதான். ரெண்டுத்தினுடைய கிளைசிமி இண்டெக்ஸும் ஒண்ணுதான். அதாவது கிளைசிமி இண்டெக்ஸ்னு ஒண்ணு இருக்குமா. கிளைசிமி இண்டெக்ஸ்ல வந்து 55க்கு கீழே இருந்தா லோ கிளைசிமி இண்டெக்ஸ், 57 இருந்து 70 வரைக்கும் இருந்தா ஹை கிளைசிமி இண்டெக்ஸ், 70க்கு மேல போனா வெரி ஹை கிளைசிமி இண்டெக்ஸ். ரெண்டுமே சர்க்கரை வந்து 63 இருந்து 68 வரை. உங்களுக்கு வெல்லமோ நாட்டு சர்க்கரையும் சர்க்கரை எல்லாமே கரும்புல இருந்து வருது இல்லையா, எல்லா கிளைசிமி இண்டெக்ஸும் ஒண்ணுதான். இதுக்கு ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க, வெல்லம் போட்டு சாப்பிட்டா நல்லதுன்னு நினைச்சீங்க? கிடையவே கிடையாது, மன்னிக்க வேண்டும். ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா இல்ல இல்ல நாங்க ஒயிட் சுகர் யூஸ் பண்றது சேஃப் இல்ல, நாங்க நாட்டு சர்க்கரைக்கு மாறிட்டோம், வெல்லத்துக்கு மாறிட்டோம். அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. தவறான புரிதல், இதை பத்திய புரிதல் இல்லை. இந்த கிளைசிமி இண்டெக்ஸ் என்ன டாக்டர்? கிளைசிமி இண்டெக்ஸ்ன்றது வந்து 1981 தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஜென்கின்சன் ஒரு ப்ரொஃபஸர் கனடால தான் பண்ணார் அதை. இப்போ வந்து இன்ஃபீஸ் லேப்னு அவங்களுக்கு இருக்கு, அவங்க டாக்டர் பார்க்குறாங்க, அலெக்சாண்டர் ராயல் ஜென்கின்சன். இது வந்து எப்படின்னா ஒரு பொருளினுடைய அந்த உடலுக்குள் செல்லும் பொழுது அது ரத்தத்தில் எந்த அளவுக்கு சுகர் ஏறி இறங்குதுன்றதை கண்டுபிடிக்கிறது. அதில் வந்து நான் வந்து இந்த சர்க்கரையை மாற்றி அமைக்கும் பொழுது அதோடைய கிளைசிமி இண்டெக்ஸை நான் 36க்கு கீழே இது வரைக்கும் எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க? ஆமா, இது வரைக்கும் யாரும் பண்ணதில்லை. இது ஒரு ரெக்கார்டாவே இருக்கு. நிறைய அதுக்கு அங்கீகாரம் நிறைய கொடுத்துருக்காங்க. அதாவது எந்தவித ஒரு ரசாயன துணையும் இன்றி இது வந்து நம்ம பண்டைய தமிழ் நாகரீகம் விட்டு சென்ற விஞ்ஞானத்தில் மாலிகுலர் சயின்ஸ் ஏரியாவில் ஒர்க் பண்ணுறோம். நான் ஐ ஒர்க் இன் த ஏரியா ஆஃப் மாலிகுலர் சயின்ஸ், ஐ ஒர்க் இன் த ஏரியா ஆஃப் மாலிகுலர் பயாலஜி. 35 வருஷமாக நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்கேன், நிறைய கண்டுபிடிச்சிருக்கேன். அதில் வந்து எனக்கு 2003 என்னை கேட்டாங்க, சர்க்கரை நோய் உள்ளவர்களும் தங்கு தடையின்றி தாராளமாக உட்கொள்வதற்கு வழி செய்து கொடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு ப்ரொஃபஸர் கேட்டாங்க என்ன. அவங்க ஒரு லேடி, அவங்க 2 பசங்க இருந்தாங்க, 5 வயசுல 7 வயசுல. அவங்க 2 பேரும் ஜுவனைல் டயபெட்டிக்ஸ். இது மாதிரி ஜுவனைல் டயபெட்டிக்ஸ் வரும்போது சிறுவர்களை குழந்தை பருவத்தில் சர்க்கரையிலிருந்து விலக்கி வைப்பது மிக கடினமான ஒரு காரியம். புரியுதுங்களா? அதுங்க ஸ்கூலுக்கு போனா என்ன ஆகும், மற்ற பசங்க ஜூஸ் குடிக்கும், பிஸ்கட் சாப்பிடும், ஐஸ்கிரீம் சாப்பிடும். புரியுதுங்களா? ஸ்வீட் செத்துன்னு வரும், சாக்லேட் செத்துன்னு வரும். அவங்க சாப்பிட முடியாது, அவங்களுக்கு இதெல்லாம் புரியாது. 5 வயசு குழந்தைக்கு என்ன புரியும்? அது வந்து அம்மா கிட்ட கேட்கும், நான் ஏன் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, எனக்கு ஏன் இதெல்லாம் வாங்கி தர மாட்டேன்றீங்க. வீட்டில் சர்க்கரை வைக்க மாட்டாங்க, எனக்கு வாயில போட்டுக்க போகுதுன்னு அவங்க சர்க்கரை சாப்பிட மாட்டாங்க. அது வந்து ரொம்ப ஒரு கடினமான ஒரு வாழ்க்கை சூழல். அது அந்த பேரண்ட்ஸ் வந்து அழுவாங்க, ஐயோ என் குழந்தைய இப்படி படிச்சுட்டே அப்படின்னு. அப்போ அவங்க கேட்டபோது அப்போ போய் தான் நான் கார்போஹைட்ரேட் பற்றி ஃபுல்லாக படித்து, அதுக்கப்புறம் நம்ம தமிழ் விஞ்ஞானத்தில் இது எப்படி கையாண்டுருக்காங்கன்னு பார்த்து, இந்த மெடிசன் மேக்கிங் ஏரியாவில் சில டூல்ஸ் எல்லாம் இருக்குது, அதுலேருந்து ஒரு டூல் செலக்ட் பண்ணி எடுத்து அந்த டூலை மோர் தென் 1000 டைம்ஸ் டைல்யூட் பண்ணி இந்த சர்க்கரையில் இன்ட்ரடியூஸ் பண்ணி, எப்படின்னா நான் வந்து ஒரு வாட்டர் தான் சீக்ரெட் இன் த வேர்ல்ட். வாட்டர், நீர். புரியுதுங்களா? நீரின்றி அமையாது இவ்வுலகம். அந்த தண்ணியை தான் ப்ராசஸ் பண்ணி எடுத்துன்னு வந்தேன். புரியுதுங்களா? அது வந்து நவீன விஞ்ஞானத்தில் கிடையாது. ஒரு தண்ணி, அந்த தண்ணியில் இவ்வளோ தண்ணியை தூக்கி சர்க்கரையில் நினைச்சினா சர்க்கரை அப்படியே மாறிடும். அந்த சர்க்கரைக்கு ஈடு இணை கிடையாது. நீ வந்து ஒரு சாதாரணமாக கடையில் விற்கிற சர்க்கரை எல்லாம் முடிஞ்சிச்சு, கடைக்கு வந்துடுச்சு, அதை எடுத்துன்னு வந்து இந்த தண்ணியில் நினச்சினா மாறிடும். சர்க்கரை காய்ஞ்ச உடனே மாறிடும். இப்போது இந்த சர்க்கரை, இப்போ நீ ஒரு கடையில் விற்கிற ஒரு ஒயிட் சுகர் எடுத்துன்னு வந்து நீ ஒரு பாயசம் பண்ணுற, புரியுதுங்களா? நான் மாற்றி அமைத்து அந்த சர்க்கரை கொடுக்குறேன். சர்க்கரை வந்து எந்த மாற்றமும் அடையலை, அப்படியே நீ கடையில் வாங்குற சர்க்கரை எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். புரிஞ்சுதுங்களா? ஐஸ்தட்டிக்கலி இட் லுக்ஸ் த சேம். ஒரு சேஞ்சும் இருக்காது, ஒரு ஸ்மெல்லும் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. சர்க்கரை ஸ்மெல் தான் இருக்கும், எந்த வித்தியாசமும் இருக்காது. ஆனால் உள்ள மாலிக்யூல் மாறிடுச்சு.